ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி தம்பதியை குறித்து பார்க்க போகிறோம். ஜான் ஸ்டாம், பெட்ரி ஸ்டாம். ஜான் ஸ்டாமும் பெட்ரி ஸ்டாம் அப்படிங்கிறவங்களை குறித்து பார்க்க போகிறோம். 1922ஆம் வருஷத்தில் சைனாவில் வந்து மிஷனரிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. 1922ல் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 27 ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிகளை கொண்டுட்டாங்க. அதுங்களை 59 மிஷனரி ரகசிய எங்களை கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க. 21 பேரை சிறையில் அடைச்சிட்டாங்க. 1927ல் மிஷனரிகள் நிறைய பேர் சீனா விட்டு என்ன பண்ணிட்டாங்க, சைனா தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ மிஷனரிகள் தேவை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அமெரிக்காவில் இருந்து ஜான் ஸ்டாமும் பெட்ரிஹாமும் 200 மிஷனரிகள் அனுப்புகிறாங்க. அதில் இவங்களும் ஒரு குடும்பம். அந்த 200ல் இவங்களும் 2 பேர். 1932ல் இவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இருக்கிற மாதிரி மிஷனரி ஸ்தாபனங்கள் ஆரம்பித்து ஆஃபீஸ்லாம் கிடையாது, சர்ச்லாம் கிடையாது, கொண்டு போய் விட்டுருவாங்க. அவ்வளோதான். அங்கே வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு அப்படி பழகி அப்படியே வாழ்ந்துருக்கோம். அப்படி தான் கொண்டு போய் 1932ல் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டாங்க. அவன்சங் அப்படிங்கிற இடத்துல இவங்க போய் கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து தேவனுடைய பணியை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. 1934ல் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஹெலன் பிரிஸ்கிலாங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. இப்படி இருக்கும்போது அங்கே கம்யூனிஸ்ட் கொள்கை வந்து ரொம்ப அதிகம் சைனாவில். இன்றைக்கும் சில தாக்கங்கள் இருக்கு தான். ஆனால் அப்போ அன்றைக்கு மிக கடும். அன்னைக்கு இப்படி இருக்கும்போது ஜனங்கள் இந்த பிரச்சனைகளுக்காக சிதறி ஓடினாங்க. மிஷினரிகள்லாம் வந்து அங்கே உறுதியாக இருக்க முடியல. இப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை இவர்கள் சொல்லுகிறதை, இவர்கள் மூலமாய் கிறிஸ்துவின் அன்பு அறிவிக்கப்படுகிறதை கேள்விப்பட்ட அந்த நாட்டில் இருக்கிற போர் வீரர்கள் தேடி வந்தாங்க. வீடை சுற்றிட்டாங்க. வீடை சுற்றி கொண்டு போய் குழந்தையை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஏழை விவசாயி அந்த குழந்தைய என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டாரு. ஆனால் அவங்களே அந்த ஆளை கொண்டுட்டாங்க, குழந்தைய விட்டுட்டாங்க. இப்போ அந்த ஜான் ஸ்டாமையும் பெட்ரி ஸ்டாமையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, காலியான ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வெட்டி வாளால் வெட்டி முழங்கால நிற்க சொல்லி வெட்டி கொன்று போட்டார்கள். ஒரு குடும்பம் அங்கே வெட்டி கொன்று போடப்பட்டது, கிறிஸ்துவின் அன்பை அறிவித்த நிமித்தமாக. இதற்கு பின்பதாக இந்த ஜான் ஸ்டாமுக்கு அப்புறம் பெட்ரி ஸ்டாமுக்கு அப்புறம் அவங்களோட இந்த மிஷனரி பிரயாணம் நின்று விடவில்லை. அதற்கு பின்பதாக இன்னும் வீரியமான, தைரியமான மிஷனரிகள் குடும்பமாக சைனாவில் போக ஆரம்பித்தாங்க. ஒரு குடும்பம் அழிந்தது, ஆனால் அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கும்படி வைராக்கியமாய் புறப்பட்டு போனார்கள். சீன தேசம் அசைக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜான் ஸ்டாமுக்காக, பெட்ரி ஸ்டாமுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தை அசைத்திரே, உயிர் போனது, ஆனால் இந்த ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த தலைமுறைக்காக அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை, ஒரு பாரம் உள்ள வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்ல வாழ்த்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.